இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தட் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இது. அண்ட் இது யாருக்கு மெயின்லி சூட் ஆகும் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் பீப்புள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு தான் ரொம்பவே சூட்டபிளான ஒரு மெத்தட். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னால் ஒரு 50,000 1 lakh தான் பண்ண முடியும், இல்லை 2 lakh தான் பண்ண முடியும், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள பீப்புள்ஸ் இவங்களாம் தாராளமாக பண்ணலாம். அண்ட் இவங்க தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் யார் வேணாலும் பண்ணலாம். பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க இதே அப்படி ஸ்கேல் பண்ணி பெரிய லெவலில் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ப்ராஃபிட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் உள்ள ஒரு மெத்தட். ஓகேங்களா? இதை 50,000 போட்டு 1 lakh இல்லை 2 lakh இந்த மாதிரி கூட இதை கன்வெர்ட் ஆக்கலாம். பட் 50,000 கொடுத்து 2 lakh 1 lakhனா இந்த மார்க்கெட்டிங்கில் சொல்கிற மாதிரி நிறைய பீப்புள்ஸ் மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் சொல்கிற மாதிரி ஒரே நாளில் கோடீஸ்வரன் இல்லை, அந்த கதையே கிடையாதுங்க. இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மார்ஜின் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். ப்ராடக்ட் ஓரியன்ட் நாலேஜ் கேதர் பண்ணுறது, அதை ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து நீங்கள் ரொம்ப அலைய தேவையில்ல. அண்ட் மெயின்லி தியரிட்டிக்கல் ஒர்க்கு தான். ஃபுல்லி ஆன்லைனில் அந்த ப்ராடக்ட்டை பற்றின நாலேஜ் கேதர் பண்ணுறது, இதில் தான் ஒர்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இதில் ஒர்க் அதிகமாக நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50% இருக்கலாம், 100% இருக்கலாம், ஈவன் 300% கூட ப்ராஃபிட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது. ஓகேங்களா? எப்படி நீங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது என்ன மெத்தடுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இ-காமர்ஸ் பேஸ்டு எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இ-காமர்ஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் இருக்குது. அதில் எல்லோரும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ இதான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டில் எப்படி மிங்கிள் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன தேவை, மினிமமாக என்ன தேவை அப்படின்னா, ஃபாரினில் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கணும். கான்டாக்ட்ஸ்னால் சாதாரணமாக யாராவது ஒரு சும்மா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை, ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அவங்க. ஓகேங்களா? அவங்களால அங்கே இம்போர்ட் லைசன்ஸ் எடுக்க முடியணும், அவங்களால இம்போர்ட் பண்ண முடியணும். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் பண்ண முடியாதவங்களுக்கும் இதில், அதாவது அந்த மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட்ஸே இல்லை அப்படிங்கிறதுக்கும் இதில் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேட்டகரி எடுத்துப்போம். உங்களால் இம்போர்ட் பண்ண முடியுது, உங்களுக்கு ரிலேஷன்ஸ் இருக்காங்க, அங்கே வந்து ரிலேஷன்ஸோ யாராவது ஒரு ஆள் நல்ல ஃப்ரெண்ட்ஸோ இருக்கிறாங்க, அவங்களால அங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? அங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ கனடாவில் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களால இம்போர்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ, அதாவது எவ்வளோ முடியுங்கிறத விட அந்த ப்ராடக்டை வந்து ஒரு சர்டைன் வால்யூமில் வாங்கினா லோவஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கிரானைட் எடுத்துப்போம். ஸோ கிரானைட்டு போயிட்டு நான் வந்து எனக்கு வெறும் ஒரு 100 கிரானைட் ஸ்லாப் வேணும்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? அவங்க என்ன எனக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்கன்னா, ஒரு ஸ்லாப் 15,000 அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன் கொடுப்பாங்க. இதே நான் போயிட்டு எனக்கு ஒரு 10,000 ஸ்லாப் வேணும் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து அதை வந்து அரவுண்ட் ஒரு 7,000 6,000 இல்லை 8,000 டிபெண்ட்ஸ் அப்பான் அதோட மினிமம் எவ்வளோ கொடுக்க முடியும் அந்த ரேஞ்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு ப்ராடக்டோட கொட்டேஷன் வேல்யூ வந்து நீங்கள் எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப் டு சர்டைன் லெவல் வரைக்கும் அது டிக்ரீஸ் ஆகும், அதுக்கு மேலே டிக்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ, அதாவது மினிமம் குவான்டிட்டி, அதாவது உங்களால் முடிஞ்சளவு வாங்கணும், அதே நேரத்தில் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்குறது தான் இருக்கிறதுலே டெட் சீப்பாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த வீடியோவுக்கு வந்து சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து காயர் பித்து. ஓகேங்களா? காயர் பித்துனா என்னங்கிறது நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக யார் வேணாலும் மினிமம் அந்த குவான்டிட்டி வாங்கலாம் அண்ட் அந்த டெட் சீப்பாக வாங்கலாம். ஓகேங்களா? இப்போ 1 டன்னு நீங்கள் காயர் பித்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து 15 rupees. ஓகேங்களா? அது 1 டன் வாங்கினீங்கன்னா வெறும் 15,000 தான், வெறும் 15,000. ஓகேங்களா? இதை 1 டன்னு கண்டிப்பாக 15,000 கொடுக்குறதுக்குலாம் ஆள் இருக்குது. ஸோ இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த 1 டன் வாங்கி உங்கள் ஃபாரினில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அவர் அதை இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவரோட இடத்துல வச்சுக்கிறாரு. அந்த 1 டன் கெப்பாசிட்டி உள்ள ப்ராடக்டை அவரோட இடத்துல வச்சுக்கிறாங்க. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன்லைனில் ஈபே, அமேசான் அது மாதிரி போர்ட்டல்ஸ் இருக்குது. ஸோ இப்போவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஆக போகுதுன்னு. அண்ட் இதுதான் ஆக்சுவலி அந்த 2 சைட்ஸ் இருக்குல்ல, அந்த சைட்ஸில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி நீங்கள் ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ண போகிறீங்க.
ஓகேங்களா. எப்படி வந்து ஜென்ரலாக இங்கேருந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் சென்ட் பண்ணுவார், அதை ஒருத்தர் இம்போர்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலுக்கு கொடுத்து அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஷாப்லேருந்து. ஆனால் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்த இம்போர்ட்டருக்கு நடுவில் கிடையாது. ஆக்சுவலி இம்போர்ட்டர் இருக்கார், பட் அது நம்மளால தான், அதனால் அது நம்ம தான் பண்ணுற மாதிரி தான். ஸோ இம்போர்ட்டர் அண்ட் ஹோல்சேலர் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, அண்ட் ரீட்டைல் ஷாப்ஸ் ஓனர் கிடையாது. இது எல்லாரோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே விர்ச்சுவலாக ஆன்லைனில் பண்ண போகிற ஒரு பிஸ்னஸ். ஸோ இது இங்கேருந்து அனுப்புகிறீங்க, நீங்கள் வாங்கி அனுப்புகிறீங்க, அதை அவர் கிளியர் பண்ணி நீங்கள் அவரோட இடத்துல வச்சுக்கிறாரு. அண்ட் வச்சுட்டு ஆன்லைனில் நீங்கள் அதை டிஸ்பிளே பண்ணி ஆன்லைனில் ஈபேயில் அமேசானில் டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் ஆர்டர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து அதை ப்ராப்பராக பேக் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் பேக்கிங்லாம் இங்கேயே முடிச்சிருவீங்க. ஸோ அவர் அங்கே பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன பார் கோடிங் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்கு அங்கே ஃபைனல் பண்ணி அவங்க அங்கே உள்ள கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் ஒரு கொஷின் வரலாம், ஏன் வந்து நான் இங்கேருந்து பல்காக எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா அவர் ஏன் தனித்தனியாக அங்கே ஷிப் பண்ணுறாரு? அதுக்கு நான் ஆன்லைனில் ஆர்டர் வந்தோன்னா நான் இந்தியாவிலேருந்தே நான் வாங்கி எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு, சென்னையில் என்னோடய வீடு இருக்குன்னா நான் எங்கள் வீட்டிலே வச்சுக்கிட்டு இங்கேருந்தே நான் ஒரு ப்ராடக்ட் அனுப்புனா என்ன அப்படின்ட்டு ஒரு கொஷின் வரலாம். ஆக்சுவலி அது மாதிரி அனுப்புனீங்க அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாகும். எப்போதுமே ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சும்மா ஒரு கிலோவை நீங்கள் யூஎஸ்க்கோ கனடாவுக்கு அனுப்புனீங்கன்னா ஒரு 4000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஒரு 100 கிலோ அனுப்புனீங்கன்னா அந்த ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 400 rupees 500 rupees தான் வரும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் வெறும் 1 கிலோ அனுப்புறதுக்கு 4000 ஆகுது, அதே ஒரு 100 kg அனுப்புனீங்கன்னா 500-600 தான் ஆகுது. நான் இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. இது வேரி ஆகும். ஸோ இதை மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போ நீங்கள் பல்காக அனுப்பி அங்கே டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட லோக்கலில் நீங்கள் கொரியரில் கொடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப அங்கே சீப்பாக இருக்கும். ஓகேங்களா. இது தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து சென்ட் பண்ணி அங்கே இம்போர்ட் பண்ணி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண போகிறோம். இதில் உங்கள் ஃப்ரெண்டோட ஒரே ஒரு ரோல் என்ன அப்படின்னா ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து என்ன அட்ரஸில் வந்து கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு டெலிவரி கொடுக்குறது தான். இதுதான் ஒர்க். இதில் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் யார் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி பண்ணுறா, நீங்கள் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு யார் யார் காம்படிட்டர்ஸ், இதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா இதில் கிடைக்க போகிற ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் நார்மல் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வால்யூம் அதிகமாக இருக்கும், அதாவது கண்டெய்னராக மூவ் ஆகிட்ருக்கும், ஆனால் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டாக சேல்ஸ் ஆகும். ஓகேங்களா. இது நல்ல ப்ராடக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ இந்த மொபைல் கேசஸ்லாம் இங்கே இந்தியாவில் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சைனாவிலேருந்து இங்கே வாங்கி வச்சுட்டு இங்கே உள்ள சேம் அதே கான்செப்ட் தான். சைனாவிலேருந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து மொபைல் கேசஸ்லாம் நிறையா பல்காக இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்லைனில் சிங்கிள் பீசஸாக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஈபேயில். ஸோ இந்தியாவில் மொபைல் கேசஸ் டெய்லி அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சேம் இதே கான்செப்டை நம்ம இங்கே இருந்துக்கிட்டு நம்ம அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதர் கண்ட்ரீஸில் நம்ம அங்கே தேவையுள்ள ப்ராடக்ட்டை இங்கேருந்து பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதோட ப்ராஃபிட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எவ்வளோ அதிகமாக சேல்ஸ் ஆகுது, அதுக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா. இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், காயர் பித்துன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி காயர் பித்துனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கோக்னட் இருக்குல்ல, கோக்னட்டில் மேலே நாராக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நாரை வச்சு செங்கல் மாதிரி அப்புறம் பிளாக்காக செய்வாங்க. 5 kg 650 கிராம் அப்புறம் வந்து 1 kg அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா இந்த நர்சரிலாம் பார்த்துருப்பீங்க, காய்கறி வளர்க்குறதுக்கு செடி வளர்க்குறதுக்குலாம் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா கண்ட்ரீஸில் அங்கே உள்ள சாயிலில் வந்து சில பிளான்ட்ஸோ இல்லை இதெல்லாம் வளராது, ஃப்ளவர்ஸ்லாம் வளராது. ஸோ அவங்க இதை வச்சு தான் வந்து அங்கே பிளான்ட்ஸ் எல்லாமே கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுவும் மெயின்லி ஃபாரினில் வந்து அவங்க எல்லாருமே கார்டன் வச்சுருப்பாங்க. கார்டனில் வந்து பிளான்ட்ஸு டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இதை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது தான் காயர் பித்துன்னு சொல்லுவாங்க, கோகோ பீட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய 2-3 அது கண்ட்ரியை பொறுத்து அதோட நேம் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ராடக்ட் இது தான். ஓகேங்களா. இதை தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன்ல ஒரு கேஜி வந்து 15 rupees வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் அது. ஓகேங்களா. இப்போ இதை வந்து eBay.comங்கிறது வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரலானது. பட் மெயின்லி இது யூஎஸில் உள்ள கிளைண்ட்ஸ் வந்து இதில் தான் வாங்குவாங்க. அண்ட் eBay எப்படி கூகுள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்க ஒவ்வொரு பிரான்ச்சஸ் போட்டு, இப்போ கூகுள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸில் வந்து .comனு வரும், நமக்கு co.inன்னு வரும்,
தென் சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தன் கூகுள் யூஸ் பண்ணுறான்னா google.co.sgன்னு வரும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவன் ஆஃபீஸ் வச்சு அந்தந்த கண்ட்ரிக்கு ஒவ்வொரு தனி கூகுள் ஆப்ரேட் பண்ணுறான். அதே மாதிரி தான் ஈபேயும் பெரிய கம்பெனி. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவன் ஈபே அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து ஈபேக்கு தனித்தனி சைட்ஸ் வச்சுருக்கான். eBay.com வந்து யூஎஸ் பீப்புளோடது. ஓகேங்களா. அண்ட் ஜென்ரலாக ஈபேயில் யார் வேணால் வாங்கலாம். யூஎஸ் பீப்புள்னால் யூஎஸ் தான் வாங்கணும்னு கிடையாது. இதில் ஆர்டர் போட்டாலும் நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ என்ன அதுக்கு இம்போர்ட் டியூட்டிலாம் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் eBay.in தான் நமக்குள்ளது. ஓகேங்களா. இதில் காயர் பித்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன சேம் கான்செப்ட் வச்சு பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதோட ரேட் பாருங்கள். 5 kg பிரிக் சேம் நான் சொன்ன அதே இதுதான். $24.99. $24.99 ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1700 rupees. ஓகேங்களா. இது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன சொல்லியிருந்தேன், ரைட். அந்த காயர் பிளாக்ஸோட இந்தியன் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச ஒரு இவ்வளோ தான் வந்து மினிமமாக ஆர்டர் பண்ணால் தான் இந்த ரேட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து காயர் பிளாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். ஒரு டன்னோ ஒரு 5 tons வரை கூட நீங்கள் மினிமமாக வாங்கலாம் ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து. ஓகேங்களா. ஸோ இது எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 rupees கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 வச்சுக்கலாம். ஒரு கிலோ 15 rupees உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 2 டன் வாங்குறீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு கேஜி 15னா 5 kg பிளாக்கு 75 rupees வரும். ஓகேங்களா. அதில் ஒரு பேக்கிங் ஏதாவது நீங்கள் இந்த மேலே இந்த இதில் பண்ணியிருக்காங்களா எக்ஸ்ட்ரா பேக்கிங், இது ஒரு 10 rupeesனு வச்சுக்கோங்களேன். ஒரு 85 வருது. ஓகேங்களா. 85 rupees வருது. இதை இங்கேருந்து நீங்கள் சென்ட் பண்ணி இதை வந்து ஒரு கேஜியில் ஒரு 2 டன் வாங்குறீங்க அவங்ககிட்ட இருந்து. 85 × ஒரு 2000 போட்டிங்கன்னா வந்துடும் அதோட வேல்யூ 2 டன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கேருந்து யூஎஸ்க்கோ கனடாக்கோ சென்ட் பண்ணுறீங்க. அதோட ஷிப்பிங் சார்ஜ், அப்புறம் அங்கே இம்போர்ட் கிளியரன்ஸ் சார்ஜ், ஸோ இது எல்லா சார்ஜையும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 kg பிளாக்கோட ரேட் வந்து ஒரு 400 rupees வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 85 rupees உள்ள ப்ராடக்ட்டு இம்போர்ட்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு 400 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதோட கம்மியாகவும் வரலாம், இதோட கொஞ்சம் அதிகமாகவும் வரலாம். இதுக்கப்புறம் அங்கே ஒவ்வொரு தடவையும் ஒரு பையர் கஸ்டமர் கேட்கும்போது நம்ம அங்கேருந்து டெலிவர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அங்கே யூஎஸில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டெலிவரி கொடுப்போம். அது ஒரு 500 rupees வச்சுப்போம். நான் எல்லாமே அதிகமாக போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் நான் எதுவுமே கால்குலேட் பண்ணலை. ஸோ எல்லாமே அதிகமாக பண்ணுறேன். ஸோ இதோட கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ 400 + 500 வந்துருச்சா 900 rupees. ஸோ எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் அவருக்கு ஒரு கஸ்டமரை டெலிவரி பண்ணுறதுக்கு 900 rupees தான் ஆகுது. பட் இங்கே சேல்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1700 rupees. ஓகேங்களா. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 rupees ப்ராஃபிட். இங்கே விற்கிற ரேட்டோ என்ன ரேட்டு 85 rupees. நீங்கள் ஆனால் எடுக்க போகிற ப்ராஃபிட் வந்து 800 rupees. ஆக்சுவலி இதுக்கு நிறையா செலவுகள் இருக்குது. பட் இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்தியாவில் அதோட ப்ராடக்ட்டோட ரேட்டும் அங்கே உள்ள ப்ராடக்ட்டோட ரேட்டுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாக்கில் எப்படியும் மினிமம் 1000 rupees ஆகுது இதில் ப்ராஃபிட் இருக்கும். நீங்களா ஒரு பிளாக் சேல்ஸ் பண்ணால் நீங்களே பண்ணி எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா. பட் இங்கே வந்து யூஎஸ்லேருந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு யார் கொடுத்துருப்பா அப்படின்னா ஒரு இம்போர்ட் பண்ணி ஒரு ஹோல்சேலரோ யார்கிட்ட இருந்தாலும் வாங்கியிருப்பாங்க, இல்லை ஒரு டேரக்ட் இம்போர்ட்டர்கிட்ட வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கும் எப்படியும் ஒரு இதில் 500 rupeesலேருந்து 1000 இல்லை 700 அது எப்படி இவங்க ப்ராப்பராக சோர்ஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்களை விட நீங்கள் கம்மியாக குவாட் பண்ணி ஈஸியாக நீங்கள் எல்லா பையர்ஸையும் உங்ககிட்ட வந்து கவர் பண்ணலாம். அண்ட் இவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங்லாம் வந்து சாதாரண பேக்கிங்காக இருக்குது. அண்ட் எந்த வித பிராண்டிங்கும் இல்லை. அந்த ஃபோட்டோ குவாலிட்டி கூட அந்தளவு நல்லா இல்லை. இது எல்லாமே நீங்கள் பக்காவாக கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் பிராண்ட் நேம் போட்டு பக்காவாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக நீங்கள் இதை அட்ராக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது நான் காயர்பித் சொல்லிட்டேன்னு சொல்கிறதுக்காக எல்லோரும் காயர்பித்துன்னு போகாதீங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து அப்புறம் யாருமே சேல்ஸ் பண்ண முடியாமல் சேச்சுரேட் ஆகிடும் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருதுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபாரினில் வந்து நல்லா ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க, உங்களுக்கு இதை நான் எடுத்து பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தாராளமாக பண்ணலாம், சூப்பராகவே பண்ணலாம். ஓகேங்களா. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் இன்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா. இது இல்லாத பட்சத்தில் தான் சிக்கல். இப்போ ஈபேல பண்ணுறதுக்கு கம்பல்சரி வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அங்கே இருந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, போய் கொரியர் ஆஃபீஸில் போய் புக் பண்ணி அந்த அட்ரஸ் கொடுக்க போகிறாங்க. பக்கத்தில் எது கொரியர் ஆஃபீஸ் இருக்கோ அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. இது இல்லை, எனக்கு ரிலேஷன்ஸ்லாம் யாருமே கிடையாது, எனக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்கிற பீப்புள்ஸ்க்கு அமேசான்,
ஓகேங்களா. அமேசானில் ஒரு கான்செப்ட் இருக்குது, எஃபிஏ, அமேசான் எஃபிஏன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கான். ஸோ அது என்ன அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் ப்ராடக்டை வந்து வாங்கி அவன் சொல்கிற அட்ரஸுக்கு அனுப்பிடுவீங்க. ஓகேங்களா. அதுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது அமேசானில். வந்து பின்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி அவன் சொல்கிற ஃபார்மாலிட்டிலாம் கேட்கணும். ஸோ அந்த ஃபார்மாலிட்டி ஆக்சுவலி அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், அது சொன்னால் வீடியோ எங்கேயோ போயிடும். ஸோ அமேசான் எஃபிஏ, ஸோ இது இந்தியாவிலையும் இருக்குது, யூஎஸ்லேயும் இருக்குது, நிறையா கண்ட்ரீஸில் வந்து அமேசான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இவன் சொல்கிற அட்ரஸுக்கு இங்கே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி அவன் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு அவன் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பான். ஸோ இதை வந்து அமேசான் மூலமாக சேல்ஸ் பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு ஆர்டர் வரும்போதும் அவனே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி பக்காவாக பேக்கட் பை, அதாவது சோல்டு பை அமேசான்னு போட்டு பக்காவாக பேக்கிங் பண்ணி அவனே அனுப்பிடுவான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யாரையும் ரிலேட்டிவ்ஸை நம்ப தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா. ஆனால் இதில் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, அமேசானுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா ஒன்றும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், அமேசான் ஃபீலாம். அண்ட் இதில் மெயின்லி இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் அமேசானில் மட்டும்தான் சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அமேசான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவனோட வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி அவனோட சைட்டில் தான் சேல்ஸ் பண்ண விடுவானே தவிர ஈபேயில் நீங்கள் விற்க முடியாது. ஓகேங்களா. ஏன்னா ஈபே வந்து அது பெரிய சைட். எப்படி அமேசான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு ஈபேலையும் அதிகமாக சேல்ஸ் நடக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபாரினில் யாருமே எனக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈபேயில் சேல்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா. இது அமேசான்லனா பிரச்சனை இல்லை, அவனுங்களே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவனுங்களே வேர் ஹவுசிங் வச்சு எல்லாத்தையும் அவனுங்களே எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி மெம்பர் ஆகிட்டு அவன் கொடுக்குற சில டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கி அவனோட வேர் ஹவுஸில் பக்காவாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவான். ஆர்டர் வர என்ன பண்ணுவான், அவனே பேக் பண்ணி எல்லாத்தையும் சூப்பராக அனுப்பிக்கிட்டே இருப்பான். எந்த வேலையும் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பிஸ்னஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஈபேலையும் விற்கணும், அமேசான்லேயும் விற்கணும், ஆனால் வந்து எனக்கு ஃபாரினில் ஆள் இல்லை. ஓகேங்களா. இப்போ அமேசானில் ஒன்றும் இல்லை, நீங்கள் அமேசானுக்கு அனுப்பிடுவீங்க. ஓகேங்களா. ஆனால் ஈபேலையும் நிறைய சேல்ஸ் நடக்குது, எனக்கு அதை விடுறதுக்கு ஆசை இல்லை. ஓகேங்களா. இதில் 50% சேல்ஸ் நடக்குன்னா ஈபேல 60% சேல்ஸ் எனக்கு வருது. பட் ஆனால் எனக்கு அங்கே ஸ்டோர் பண்ணி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அமேசான் பண்ணுறாங்கல்ல சேம் கான்செப்டை நிறைய ப்ரைவேட் வேர் ஹவுசிங் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. உங்களோட வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சொல்ல அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன ட்ராபேக்னால், இதில் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். வால்யூம் ஹை லெவலில் பண்ணுறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். சும்மா 50,000 60,000 சின்ன லெவலில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட போனீங்கன்னா இவங்க போகிற சார்ஜே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் வேர் ஹவுசிங் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ யார் ட்ரஸ்டட் கம்பெனிஸ்ன்னு பார்த்து பண்ணுறது. லாஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வே, பட் இது தான் வந்து பெஸ்ட்டு வேன்னு சொல்லலாம். உங்களோட ஓன் மார்க்கெட்டிங்க்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ காயர்பித்தை எடுத்துக்கோங்க. ஸோ காயர்பித்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சைட் க்ரியேட் பண்ணி அது ஒரு பிராண்டாக போட்டு சும்மா வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் சும்மா ஒரு 4 ஒரு இமேஜை போட்டு நானும் இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. பக்காவாக அதை பார்த்தாலே வந்து ஒரு பிராண்டட் சைட்டு போனோன்னே எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி பக்கா பேக்கிங் பண்ணி அது அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி போட்டு அதுலேயே அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இ-காமர்ஸ் பேஸ்டு சைட் க்ரியேட் பண்ணி அது நீங்கள் ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறது. ஓகேங்களா. இது இனிஷியலி செலவு அதிகம், பட் ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிடுச்சு, உங்களுக்கு கஸ்டமர் பேஸு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா இது நல்லாவே உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான விஷயம். பட் இதை மாதிரி பண்ணும்போது உங்கள் வெப்சைட் வச்சு பண்ணும்போது எப்போதுமே ப்ராடக்ட் வந்து பீப்புள்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக வாங்க. ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு தடவை வாங்குறாங்க, ஆக்சுவலி இமிடேஷன் ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கம்மல் வாங்குறாங்க அப்படின்னா அது திருப்பி அந்த கம்மல் வந்து என்றைக்கு வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. இதே ஃபார் எக்ஸாம்பிள் சில வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. சில ப்ராடக்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ், நாப்கின்ஸ், பேபிக்குள்ள டயப்பர்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு தேவைப்பட்டே இருக்கும். ஸோ இதை மாதிரி ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஒன்ஸ் உங்ககிட்ட வாங்கி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை ரெகுலராக உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. இதை மாதிரி இந்த வெப்சைட் ஓன் வெப்சைட் உங்களோட சொந்த வெப்சைட் வச்சு பண்ணிங்கன்னா இதை மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுங்க பண்ணிங்கன்னா மட்டுமே நீங்கள் ஒரு தடவை இப்போ ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு நீங்கள் 1000 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் ஒரு தடவை வந்து சும்மா ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டானா 800 rupees லாஸ். அதே அந்த 1000 ரூபா செலவு பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு ரிக்கரிங் ப்ராடக்ட், அதாவது அடிக்கடி தேவைப்படுற ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1000 rupees வாங்குவேன், லைஃப் லாங்காக அவங்ககிட்ட வாங்கிட்டே இருப்பான் அந்த ப்ராடக்ட் தேவைப்படுற வரைக்கும். 50,000 60,000 ஒரு வெறும் 1000 செலவு பண்ணி நீங்கள் அவனை வச்சு 50,000 60,000 சம்பாதிச்சுட்டு போவீங்க. ஸோ இதுதான் வந்து டெக்னிக். ஓகேங்களா. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அமேசான் எஃபிஏ அண்ட் ஈபேவில் எப்படி சேல்ஸ் பண்ணுறது அதுக்கெல்லாம் யூடியூப்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நான் என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் ஃப்ரீ டைமில் மேபி அது எப்படிங்கிறது சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து சப்போஸ் இது எதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ஆக்சுவலி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு டீம் மாதிரி பண்ணி
ஆக்சுவலி இந்த கான்செப்ட் நான் இப்போ இன்வால்வ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இதில் வந்து நாங்கள் என்னோட ஒரு போர்ட்டல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, எப்படி இங்கே ஒரு ஃப்ளிப்கார்ட் இருக்கோ அதில் வந்து எப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட்ஸையும் ஒவ்வொரு பீப்புள் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சேம் அதே கான்செப்டில் வந்து பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் லிங்க்ஸ் இருக்குது, இந்த யூடியூப் வீடியோஸை பார்த்து அங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பீப்புள்ஸோட லிங்க் இருக்குது. ஸோ அவங்க வந்து அங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி. ஓகேங்களா, ஸோ நான் எனக்கு இங்கே என்ன ஃபார்மாலிட்டிஸுங்கிறத நான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பண்ணலாம், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாங்கிறத நான் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு ஹப் மாதிரி எப்படி ஃப்ளிப்கார்ட் மாதிரியே சேம் அங்கே ஒரு சைட் க்ரியேட் பண்ணி ஓனாகவே மார்க்கெட் பண்ணலாம். அதே நேரத்தில் eBay அமேசான்லேயும் நம்ம ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எதுவுமே எங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சேர்ந்தே கூட பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் ஒர்க் அதிகம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். eBay பற்றி கற்றுக்கணும், eBayல வந்து என்ன நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். அமேசான் FBAனா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா கற்றுக்கணும். அண்ட் இன்டர்நெட் நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் பின்னாடி போடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.